குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அண்ட் இப்போ டைம் வந்து 9:02 PM மற்றும் டொரண்டோன் வெதர் -1 degrees Celsius. அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல். ஸோ நாங்கள் வந்து இந்தியன் ஷோடைய அஜெண்டாவுக்கு போகலாம். முதலாவதாக டாப் ஆஃப் தி ஹவரில் நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து குபெக் உடைய ப்ரீமியர் ஃப்ராங்கோ லெகுவா வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவோட ஒரு மீட்டிங்கில் காய்ச்சிருந்த விடயங்கள் அண்ட் இதில் மெயினாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தது வந்து அந்த ப்ராவின்சஸ் உடைய அந்த ஹெல்த் கேர் சிஸ்டமை பற்றி அண்ட் எப்படி வந்து இந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் இருக்க க்ரைசிஸை இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்ற மாதிரி காய்ச்சிருந்தார். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் வந்து டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வாழ்த்தில் நாங்கள் வந்து NDP லீடர் ஜக்மீத் சிங் வந்து அகெயின் இந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்தை பற்றி காய்ச்சிருந்தார் அண்ட் எப்படி வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் ஸோ இந்த க்ரைசிஸை ரிசால்வ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ நாங்கள் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பார்த்தோம்னா இந்த ஓவர் க்ரௌடிங் அந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து காணாமல் இருக்கிறது, எமர்ஜென்சி ரூமில் இருக்கிற அந்த ஓவர் க்ரௌடிங் அண்ட் பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்துக்காண்டி வந்து NDP லீடர் ஜக்மீத் சிங் வந்து கதைச்ச விடயங்களை தான் நாங்கள் வந்து கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். இப்போ அதை தொடர்ந்து நாங்கள் வளமையாக பார்க்குற மாதிரி நாணய மாற்ற வீதம், கலை அரங்கம், நாலு நிலம் காணலை அண்ட் கெனடிய செய்திகள் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து டாப் ஆஃப் தி ஹவருக்கு போகிறதுக்கு முதல் பார்க்குறது வந்து அபவுட் அந்த IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸில் இருக்கிற அந்த ஹாலிடே ஸ்பெஷலை பற்றி தான். ஸோ டிசம்பர் 15 தொடங்கி இருந்தது இந்த ஹாலிடே ஸ்பெஷல் அண்ட் டிசம்பர் 31 மட்டுக்கும் இந்த ஹாலிடே ஸ்பெஷல் நடக்கிறதா இருக்கிறது. ஸோ மார்க்கெட்டில் லொக்கேட் ஆகியிருக்கிற IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் உடைய ஆதரவில் இந்த ஹாலிடே ஸ்பெஷல் நடக்கிறது. அண்ட் நீங்கள் வந்து மறக்காமல் எங்களோட ஷோவை லைவாக ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் இல்லாட்டிக்கு அந்த GEC TV ஆப்பில் பார்த்து நாங்கள் வந்து ஷோவில் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்ஆப்பில் 416-292-0033 இந்த நம்பருக்கு கேட்கப்படுற கேள்வின்ற ஆன்சரை உங்களோட பேரோட அனுப்புங்க. நீங்கள் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் இருந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஒரு ட்ரா நடந்து 10 people செலக்ட் பண்ணி அவைகளுக்கு ஒரு கோல்ட் நோ ஸ்பின் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து லேட்டர் ஆன் இந்த ஷோவில் அந்த கேள்வி என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் அடுத்த சொல்லியிருந்த மாதிரி பார்க்க இருக்கிறது வந்து டாப் ஆஃப் தி ஹவரில் குபெக் உடைய ப்ரீமியர் ஃப்ராங்கோ லெகுவா வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவோட காய்ச்சிருந்த விடயங்கள் அண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை பற்றி எப்படி இந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் என்னென்ன ஃப்யூச்சரில் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறதா இருக்குது. ஸோ எல்லா ப்ராவின்சஸ்லையும் எந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்ற மாதிரி காய்ச்சிருந்தார். ஸோ இதில் வந்து லாங் டேர்மில் எப்படி சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நாங்கள் இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். Always a pleasure to sit down with Premier Legault, opportunities to talk about protecting infrastructure, on healthcare and on the environment at the same time as we keep drawing in investment to grow our economy and create jobs for people across the country. Ben, moi aussi, content de rencontrer Justin, Premier du Canada. On a beaucoup de dossiers à discuter. Évidemment, un dossier important, c'est le déclin du français à Montréal. Comment, ensemble, on peut arrêter le déclin du français à Montréal. On va se parler bien sûr de santé. On le sait actuellement, c'est difficile pas mal partout au Canada et on a besoin d'aide du côté du financement. On va parler d'infrastructure, donc on a des dépassements de coûts dans certains projets, tramway de Québec, la ligne bleue à Montréal. Donc on va travailler là-dessus, le lac mégantique, la voie de contournement. Je pense qu'on vient aussi de faire ensemble une belle réussite à la COP 15 pour, entre autres, protéger le territoire. Donc, on va en discuter. Je pense que le Québec a joué un beau rôle. Est-ce que c'est possible d'avoir une place permanente dans la délégation du Canada? Donc, ça va faire partie de nos discussions. இருபது வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க்.
brokerage செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது விற்பது, மோட்கேஜ், லா ஃபார்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில் விசாலமான இடப்பரப்பில் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் 416-568-4301. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை, கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம் பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. Welcome back. இப்போ டைம் வந்து 9:08 PM and Toronto weather -1 degree Celsius. ஸோ நாங்கள் வந்து அடுத்ததாக பார்க்க இருக்கிறது வந்து குபெக்குடைய பிரீமியர் ஃப்ராங்கோ லெகுவா வந்து பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோவோட கதைச்ச பிறகு அந்த இன்றைக்கு நடந்த மீட்டிங்கில் அந்த டிஸ்கஸ் பண்ண பிறகு வந்து சொல்லியிருக்கிற விடயங்கள் அண்ட் மெயினாக சொல்லியிருக்கிற விடயம் என்னென்னா வந்து அந்த மீட்டிங் பிறகு அந்த கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அந்த சொல்லியிருக்கிற அந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஃப்யூச்சரில் லாங் டேர்மில் வந்து சப்போர்ட்டாக இருக்குமென்ற மாதிரி அண்ட் மெயின்லி வந்து இந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு அந்த ஃபண்டிங்கை வந்து குறைக்கிறதா இல்லாட்டி கூட்டுறதா லாங் டேர்மில் எப்படி அது சப்போர்ட் பண்ணுமென்ற மாதிரி கல்ச்சர்ன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். First, the issue I brought is about French, future of French in Montreal, and about the companies with federal charters. I'm happy to see that between 400 companies in Quebec, already 380 accepted to register at the OQLF. What I've asked to Mr. Trudeau is that it's important in the 20 remaining that it be clear that French is the only official language in Quebec and the language of work. So he's still working on the C-13 bill. That was part of the discussion. We discussed about Roxham Road. Right now, so far this year, we received 36,000 people. So it means that 98% of the irregular newcomers are coming to Quebec. So it put a pressure not only on French, but also on public services. So I've asked him again to see if we can transfer some of them in other provinces. He said that he was open to that. Also that we reduce the delays. Because right now it takes 2 years to know if it's a right or not political refugee. So I've asked if we can reduce that to a couple of months. We discuss also about infrastructures. We have many projects that are financed together. So it's include the Blue Line in Montreal, the tramway in Quebec City, and the railroad in Mégantic. So we agreed that the excess of costs will be split in the same percentage. And finally, I've asked for the COP15 because I was happy of the result that in the future, for the future COPs, that we had an official representation in the Canada team coming from Quebec. Then we talk about the other 40%, refugee, family reunification, and temporary immigration. So in these groups, the federal government
have their word to say, and I've asked him to increase the percentage of francophones in this immigration. If we take into consideration that right now, so far, 380 companies over 400 accepted to the Bill 96, in fact, I expect that the 20 others, that they do the same. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், 416-970-5050, www.shayalpc.com. தஞ்சை ஸ்நாக்ஸ் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Welcome back. இப்போ டைம் வந்து 9:14 and Toronto in weather -1 degree Celsius. ஸோ நாங்கள் வந்து குபெக் பிரீமியர் ஃப்ராங்கோ லெகோ வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவோட காட்சி விடயங்கள் அண்ட் அந்த மீட்டிங்கில் வந்து காட்சி விடயங்கள் தான் பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஒரு செய்தியை வந்து என்னென்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து மெக்சிகோ சிட்டிக்கு January 10 போகிறதா இருக்குது. அண்ட் இது வந்து மெயின்லி என்னென்னா வந்து அந்த நார்த் அமெரிக்கன் லீடர்ஸ் சமிட் ஒன்று நடக்குது. ஸோ அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோ வந்து கலந்து கொள்ள போகிறன்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இதில் இந்த மீட்டிங் வந்து அந்த 3 amigos மீட்டிங் அண்டு நடக்க இருக்கிறது. அண்ட் இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் US பிரசிடென்ட் ஜோ பைடன் அண்ட் மெக்சிகன் பிரசிடென்ட் ஆண்ட்ரே இமானுவேல் லோபேயும் வந்து இருக்க போகிறோம். அண்ட் அவையில் 3 பேரும் வந்து என்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா வந்து மெயின்லி இந்த 3 countries உடைய அந்த எக்கனாமியை எப்படி பில்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி கைக்க போகிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். அண்ட் அதுக்காண்டி தான் இந்த ஒரு மீட்டிங் நடக்கிறதா இருக்கிறது. அண்ட் ஸோ நாங்கள் வந்து ஃபியூச்சர் வீக்ஸில் இந்த மீட்டிங்கில் காய்ச்ச விடயங்களை பற்றி பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த மீட்டிங்கில் காய்ச்ச இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் எப்படி வந்து அந்த புது இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கனடாவுடைய எக்கனாமியை ஹெல்ப் பண்ணுமென்று நாங்கள் வந்து ஃபியூச்சர் வீக்ஸில் பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் எங்களோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு போக போகிறோம். அண்ட் அடுத்த செக்மெண்ட்டில் கனேடிய வளத்தில் பார்க்க இருக்கிறது வந்து NDP லீடர் ஜக்மீத் சிங் வந்து எல்லா ப்ராவின்ஸுடைய ப்ரீமியரோட மீட் பண்ணி காய்ச்சிருந்த விடயங்கள். அண்ட் இதில் வந்து அகெயின் அந்த ஹெல்த் கேர் க்ரைசிஸை பற்றி காய்ச்சிருந்தார். அண்ட் மெயின்லி எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோ இந்த ஹெல்த் கேர் க்ரைசிஸ்க்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அண்ட் இமீடியட்டாக வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் அந்த மாதிரி அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை சொல்லி காய்ச்சிருந்தார். ஸோ அதை பற்றி நாங்கள் இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். Seeing a very serious healthcare crisis in our country, and we're hearing stories from families that they go into the healthcare, they go into the emergency rooms, they go into the hospital, and they can't get the care they need. We hear from healthcare workers who are telling us they're burnt out, they're overworked, they're under-resourced, and they can't give the care that they are trained to give.
And all the while parents are struggling or kids are suffering because this healthcare crisis is being felt by children, children's hospitals are where we're seeing the brunt of this crisis and we're seeing the worst of the suffering right now. Despite this, we have premiers and the prime minister that are too busy fighting each other about who's to blame rather than finding solutions. I believe a leader is someone who finds solutions, doesn't look for excuses. And right now, with the health crisis as bad as it is, we need national leadership and we need Prime Minister Justin Trudeau to step up and find solutions, work towards fulfilling the promises that he made in the last campaign. He promised more funding to hire nurses and doctors, deliver that funding. He promised more funding for mental health, deliver that. He promised to make sure that personal support workers were paid a good wage. If he did any one of these things, it would significantly help in the crisis we're facing right now. And of course, I believe Canadians expect transparency, that they should know that their healthcare dollars are going towards healthcare. And we know that there's deep concerns with premiers like Doug Ford and Daniel Smith, who might use money to put it towards tax cuts instead of healthcare. That is not a good enough excuse for the Prime Minister to not act at this point in time. Prime Minister needs to find solutions, continue to fight to protect our healthcare system, because as it stands, things are untenable and we need to find solutions. So we'll continue to apply pressure on the Prime Minister to act, to find solutions, to stop pointing fingers and playing a game, and start doing the hard work of fixing our healthcare system and finding solutions to deal with this crisis. It's not an excuse for the Prime Minister not to act, not to find ways to improve what is right now a really bad situation in our children's hospitals and in our emergency rooms across the country. So while I understand and I believe very strongly in the need for transparency and making sure that money goes where it's intended, which is for healthcare, that is not, for me, what a leader does if faced with a crisis, try to look for excuses. A leader should be someone looking for solutions to the problem. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யாரா அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். No. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? இப்போதான் சந்திச்சிருக்கிறேன். போ பாரு.
மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். வெல்கம் பேக். இப்போ டைம் வந்து 9:22 PM. ஸோ நாங்கள் வந்து ஷோவுடைய ஸ்டார்ட்லேயே சொல்லியிருந்த மாதிரி ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்லேருந்து ஒரு ஹாலிடே ஸ்பெஷல் நடந்து கொண்டு இருக்குது. அண்ட் இது வந்து December 15th தொடங்கி இப்போ December 31st மட்டுக்கும் நடக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இந்த 15 டேஸும் ஒவ்வொரு நாளும் எங்களோட ஷோ பார்த்து அந்த ஷோவில் கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கோல்ட் நோ ஸ்பின் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து 10 வின்னர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து எத்தனை கேள்விக்கு வேணுமென்றாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்தியா கேள்வி வந்து ஃபெடரல் லெவல் பார்லிமெண்ட்டில் 2 எம்பியாக செலக்ட் ஆகிப்பட்ட அந்த 2 பேருண்ட நேம்ஸை வந்து நீங்கள் எங்களோட ஃபெடரல் லெவல் பார்லிமெண்ட்டில் 2 தமிழ் எம்பிஸ் என்ற பேர் வந்து நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து 4162920033. ஸோ அகெயின் வந்து அந்த 2 தமிழ் எம்பிஸ் செலக்ட் ஆகப்பட்டிருக்கிற அவைன்ற பேரை வந்து நீங்கள் வந்து அனுப்புங்க. அண்ட் அலாங் வித் உங்களுடைய நேம்ஸையும் அனுப்புங்க. ஸோ அகெயின் வாட்ஸ்அப் நம்பர் வந்து 4162920033. இப்போ டைம் 9:24 PM. அண்ட் நாங்கள் பார்க்க இருக்கிற ஃபியூ அதர் நியூஸ் வந்து அபவுட் கனடா போஸ்ட் டெலிவரி பற்றி தான் ஒரு நியூஸ் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த வீக் வந்து இந்த ஹார்ஷ் வெதர் கண்டிஷன்ஸால் கனடா போஸ்ட் டெலிவரி வந்து மெட்ரோ வான்கூவர் அண்ட் ஃப்ரேசர் வேலியில் இப்போ வந்து ஒரு ரெட் சர்வீஸ் அலர்ட் கொடுத்துருக்கணும். ஸோ அந்த ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆகியிருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏதாவது இந்த ஏரியாவில் வந்து ஏதாவது டெலிவரி இருந்தால் இப்போதைக்கு அதில் ஒரு பாஸ் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த பாஸ் வந்து கண்டிஷன்ஸ் பெட்டராகும் மட்டுக்கும் இந்த ஒரு ரெட் அலர்ட், இந்த ரெட் சர்வீஸ் அலர்ட்டில் தான் இருக்கும் என்ற மாதிரி சொல்லியிருக்கணும். ஸோ நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து இப்போ இது வந்து பேக் நார்மல் ஆகும்னு பார்க்கலாம். எஸ்பெஷலி வந்து இந்த கிறிஸ்மஸ் சீசன் அண்ட் நியூ இயர் சீசனுக்கு வந்து இந்த ஒரு டெலிவரி சர்வீஸ் இப்போ திரும்பி வருமென்னு நாங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் அதையும் தாண்டி வந்து இன்னொரு நியூஸ் என்னென்னா ஒன்டாரியோ வந்து லாஸ்ட் இயர் ஒரு டிஜிட்டல் ஐடி ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற மாதிரி தெரிவித்திருந்தவையல். அண்ட் இது வந்து நவம்பர், ஸோ 2021 நவம்பரில் வந்து ஒரு ஒன்டாரியோ டிஜிட்டல் ஐடி ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி தெரிவித்திருந்தவையல். ஸோ இந்த ஆப் என்னென்னா வந்து ஒன்டாரியோ இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாரும் அவைந்த கவர்மெண்ட் ஐடியை லைக் ஃபோன்லேயே வந்து வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி. ஸோ ஃபோன்லேயே வந்து அவைந்த அந்த கவர்மெண்ட் ஐடிஸை வந்து காட்டலாம். ஸோ இட்ஸ் அ லாட் ஈஸியர். அப்போ எல்லாருமே வந்து கேரி பண்ண தேவையில்லை, ஈஸியாக வந்து ஃபோன்லேயே காட்டலாம்ன்ற மாதிரி. இப்போ வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களோட ஐடி தேவைன்னா அந்த ஃபோன்லேயே எடுத்து காட்டலாம். அண்ட் ஃபோன்லேயே வந்து அது அப்ரூவ் ஆகப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தவை. ஸோ இது வந்து லாஸ்ட் இயரே நடக்க போகிற மாதிரி தெரிவித்திருந்தவை. அண்ட் இப்போ வந்து இன்னும் அந்த ஒரு ஆப் இன் பிளேஸ் வரையிலேன்ற மாதிரி கேட்டிருந்தது. ஸோ அதுக்காண்டி ஒன்டாரியோ கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற விடயம் என்னென்னா லாஸ்ட் இயர் இந்த டைம் வந்து ஒன்டாரியோ ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் ஆப் அண்ட் அந்த ஒரு ஆப் வெளியிட்டிருந்தவை. ஸோ அந்த ஒரு ஆப் வெளியிட்ட காரணத்தினால வந்து இந்த ஆப் ஒரு டிலே ஆகிருக்குன்ற மாதிரி தெரிவித்திருக்கிறோம். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் வருமென்ற மாதிரி தான் சொல்லியிருக்கணும். அண்ட் ஹோப்ஃபுல்லி நாங்கள் வந்து எக்ஸாக்டாக என்ன டேட் அண்ட் எப்போ இது வந்து இன் பிளேஸ் ஆக போகிற மாதிரி சொல்லல. பட் இது ஸ்டில் கண்டினியூ ஆகப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஆப் வந்து ஒன்டாரியோ சிட்டிசன்ஸுக்கு ஃப்யூச்சரில் வருமென்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அண்ட் இது வந்து எப்படி எப்போ வருமென்னு நாங்கள் வந்து ஃப்யூச்சர் நியூஸில் பார்க்கலாம். ஸோ இதோட வந்து நாங்கள் எங்களோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். அண்ட் எங்களோட அடுத்த செக்மெண்ட்டில் நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து நாணய மாற்று வீதம். ஸ்ரீலங்காவில் வந்து 276 Sri rupees அண்ட் இந்தியாவில் 62 Indian rupees இருக்கின்றது. அண்ட் மற்ற கண்ட்ரிஸ் என்ன இருக்குன்னு நாங்கள் இப்போ பார்க்கலாம்.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 276 இலங்கை ரூபாய், இந்தியா 62.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.74 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.68 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.99 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Welcome back. இப்போ டைம் வந்து 9:28 PM and இன்றைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க், செல்வா வெற்றிவேல். ஸோ நாங்கள் வந்து அடுத்ததாக பார்க்க இருக்கிறது கலையரங்கம். ஸோ கலையரங்கத்துக்கு போகும்போது நாங்கள் பார்க்க இருக்கிற ஒரு நியூஸ் வந்து அபவுட் இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் அண்ட் பிளாஸ்டிக் பேக்ஸை பற்றி. ஸோ இன்றைக்கு வந்து தெரிவித்திருக்கிற விடயம் என்னென்னா, இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்ட்ராஸ் அண்ட் அந்த மற்ற பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து பேன் ஆகியிருக்குண்டு. ஸோ அண்ட் இந்த ஒரு ரூல் வந்து இன்றைக்கு தான் வந்து டேக் பிளேஸ் ஆகிருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து வந்து கம்பெனிஸ் வந்து like take out bags, cutlery, and இது straws and take out containers வந்து பேன் ஆகப்பட்டிருக்குது. அண்ட் கம்பெனிஸ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணலாத மாதிரி தெரிவித்திருக்கணும். அண்ட் இன்னும் ஒரு 1 yearல வந்து இது ஒரு இல்லீகலாக போகிற மாதிரியும் சொல்லியிருக்கணும். ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ், இந்த ஒரு ரூல் வந்து 2021 நடப்பட்டிருக்கணும் என்ற மாதிரி சொல்லியிருந்தவேல். ஆனால் வந்து அந்த சிஸ்டத்தை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த ரூலை இம்போஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு 1 year டிலே ஆகிருக்குன்ற மாதிரி தெரிவித்திருக்கணும். பட் அதையும் தாண்டி வந்து கெனேடியன்ஸ் வந்து இப்போ யூஸ்வலி இந்த ரீசெண்ட் இயர்ஸ் வந்து இந்த ஒரு இதில் கான்ஷியஸாக தான் இருக்கிறீனும். இந்த பிளாஸ்டிக் யூசேஜ், இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் பண்ணுறது, இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் இல்லாட்டிக்கு பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் வந்து குறைஞ்சிருக்கின்ற மாதிரி தான் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தெரிவித்திருக்கிறீனும். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து என்வாயன்மெண்ட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுமென்னு நாங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். எஸ்பெஷலி பிகாஸ் இது ஒரு பிக் ஸ்டெப்பாக இருக்க போகுது அண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பேக்டாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ டைம் வந்து 9:30 அண்ட் டொரண்டோன் வெதர் -1 degree Celsius. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து கலையரங்கம். அண்ட் இந்தியான் கலையரங்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கிற பாட்டு வந்து வான்மேகம். அண்ட் இது ஒரு கவர் சாங். அண்ட் இந்த சாங் பாடுற சிங்கர் பேர் வந்து கணேஷா. ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த பாட்டை பார்க்கலாம்.
தஞ்சை ஸ்நாக்ஸ். சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Welcome back. இப்போ டைம் வந்து 9:36 PM and Toronto weather -1 degree Celsius. ஸோ நாங்கள் வந்து முதலே ஷோடைய ஸ்டார்டில் சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட்டில் லொக்கேட் ஆகிக்கிற ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸில் நடக்கிற அந்த ஹாலிடே ஸ்பெஷல் பெட்டி காய்ச்சிருந்தோம். அண்ட் வின்னர்ஸுக்கு வந்து 10 கோல்ட் நோ ஸ்பின் கிடைக்கும். அண்ட் வின்னர்ஸை வந்து நாங்கள் எண்ட் ஆஃப் தி இந்த ஹாலிடே ஸ்பெஷல் கடைசியில் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ திரும்பி இந்தியா கேள்வி வந்து ஃபெடரல் லெவல் பார்லிமெண்ட்டில் செலக்ட் ஆகப்பட்டு எம்பியாக செலக்ட் ஆகப்பட்டிருக்கிற அந்த 2 தமிழ் கேண்டிடேட்ஸ் உடைய பேரை நீங்கள் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ வாட்ஸ்அப் உடைய நம்பர் வந்து 416-292-0033. ஸோ அந்த 2 கேண்டிடேட்ஸ் தமிழ் கேண்டிடேட்ஸ் உடைய பேரை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அண்ட் அலாங் வித் தட் உங்களுடைய நேம்ஸையும் அனுப்புங்க. ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் வந்து பார்க்க இருக்கிற ஒரு நியூஸ் வந்து அபவுட் வின்டர் ஸ்டார்மை பற்றி. ஸோ இன்றைக்கு வந்து என்வாயர்மெண்ட் கனடா சொல்லியிருக்க விடயம் என்னென்னா லைக் கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு முதல் ஸோ எண்ட் ஆஃப் திஸ் வீக் வந்து ஒரு வின்டர் ஸ்டார்ம் வரப்போகிற மாதிரி தெரிவித்திருக்கிறேன். ஸோ லேட் திஸ் வீக் அண்ட் ஏர்லி நெக்ஸ்ட் வீக். ஸோ இந்த வீக் கடைசியில் தொடங்கி அடுத்த வீக் கண்டினியூ ஆக போகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டார்ம் வந்து லைக் ரெயின், ஸ்னோ அண்ட் அதையும் தாண்டி வந்து அந்த ஹை விண்ட்ஸ் இருக்க போகிற மாதிரி. ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்த மாதிரி சிமிலராக இருக்க போகிற மாதிரி தெரிவித்திருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹாலிடே சீசனில் லைக் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். எஸ்பெஷலி பிகாஸ் ட்ராவல் கண்டிஷன்ஸ் வந்து இட் கேன் பி டேஞ்சரஸ். ஸோ அகேன் இந்த ஸ்னோ ஸ்டார்ம் வந்து லேட் தேர்ஸ்டே தொடங்கி ஃப்ரைடேக்குள்ளே கண்டினியூ ஆக போகிற மாதிரி சொல்லியிருக்கணும். ஸோ காஷியஸ் ஆயிருங்க. எஸ்பெஷலி இந்த ஹாலிடே சீசன் நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியை விசிட் பண்ண போகிறீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாமல் ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே கேதர் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் அதையும் தாண்டி வந்து பவர் அவுடேஜும் பாசிபிளாக இருக்கலாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அகேன் இதுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளாஷ் லைட்ஸ், எமர்ஜென்சி கிட் வேண்டி வச்சுருங்க. அதையும் தாண்டி வந்து சிக்காக வந்து சில்ட்ரன்ஸ் இல்லாட்டிக்கு எல்டர்லி பீப்புள் வந்து சிக்காக இருந்தால் உங்களோட ஃபேமிலியில் ஏதாவது எமர்ஜென்சி மெடிக்கேஷன்ஸ் தேவைப்படுமெண்டா அதையும் நீங்கள் வேண்டி வைங்க. எஸ்பெஷலி இந்த எண்ட் ஆஃப் த வீக்கில் பிகாஸ் பவர் அவுடேஜ் வரத்துக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இதோட வந்து நாளையான் வெதர் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள்
சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0-26 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0-28 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 0-10 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0-11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், 416-970-5050, www.shayalpc.com. வெல்கம் பேக். இப்போ டைம் வந்து 9:42 PM. ஸோ நாங்கள் வந்து கேண்டிய செய்திகளுக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் பார்க்க இருக்கிற நியூஸ் வந்து இட்ஸ் அ வெரி ஷாக்கிங் நியூஸ். ஸோ இந்த நியூஸில் தெரிவித்திருக்க விடயம் என்ற வந்து 8 டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து ஒரு 2nd degree மர்டருக்கு சார்ஜ் ஆகப்பட்டிருக்கணும். ஸோ இதில் வந்து என்ன ஷாக்கிங்கான விடயம் என்ற வந்து அவன் ஏஜஸ். ஸோ இதில் வந்து 3 of them வந்து 13 years old and மற்ற 3 girls வந்து 14 and மற்ற 2 girls வந்து 16 years old. அண்ட் இவையில் வந்து இந்த ஒரு மர்டருக்கு முதல் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே மீட் பண்ணியிருந்த விளையாண்ட மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அதையும் தாண்டி இந்த ஒரு மர்டர் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ல நடந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. பட் கிளியராக யார் அந்த விக்டத்தின் பேர் எல்லாம் ஐடென்டிஃபை ஆகப்படையில. பட் இந்த ஒரு ஸ்டாபிங் வந்து டவுன் டவுன் டொராண்டோவில் நடந்திருந்தது. அண்ட் அந்த மெயின் ரயில் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாஸாவில் நடந்திருந்தது. அண்ட் சண்டே மார்னிங் நடந்திருந்தது என்று தெரிவித்திருக்கிறேன். ஸோ விக்டம் யாருன்னு இன்னும் தெரிவிக்கப்படையில. அண்ட் என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன் என்றும் டீட்டெயில்டாக தெரிவிக்கல. பட் இன்றைக்கு வந்திருக்க நியூஸ் அண்டா வந்து இந்த 8 டீனேஜ் கேர்ள்ஸும் வந்து சார்ஜ் ஆகப்பட்டிருக்கணுமென்று நியூஸ் வந்திருக்கு. டைம் வந்து 9:43 PM. ஸோ நாங்கள் வந்து இப்போ கேண்டிய செய்திகளை பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் கோவிட் தொற்றின் காரணமாக மரணமடைந்த 90% அதிகமானவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என தெரிய வருகிறது. கோவிட் காரணமாக 46,000 அதிகமான மரணங்கள் கனடாவில் பதிவாகியுள்ளது.
இவற்றில் 92.8% 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. கனடாவில் பதிவான மரணங்களில் 0.1% மாத்திரமே 11 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிய வருகிறது. இறுதியாக வெளியான தகவல்களின் அடிப்படையில் 83.3% கனேடியர்கள் குறைந்தது ஒரு கோவிட் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். கடுமையான குளிர்கால நிலை அவசரகால நிலையை பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 30 சென்டிமீட்டர் வரை பனி வீழ்ச்சியடைந்ததால் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. அதேவேளை படகு சேவைகளும் இன்று ரத்து செய்யப்பட்டது. தொடரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் தெற்கடற்கரை பகுதியின் குடியிருப்பாளர்களை வீட்டிலேயே இருக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். சுற்றுச்சூழல் கனடா மேற்கு கனடாவின் பெரும் பகுதிக்கு கடுமையான குளிர் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட பகுதி தெற்கு மனிடோபா முதல் ஆல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா உட்பட யூகோன் பகுதியையும் அடங்குகிறது. ஆன்டாரியோ, தெற்கு கியூபெக் ஆகிய பகுதிகளை இந்த வார இறுதியில் கடுமையான புயல் தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் வியாழக்கிழமை பிற்பகுதி முதல் மழை அல்லது பனி மழை பெய்ய ஆரம்பிக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் போக்குவரத்து சவாலாக இருக்கும் எனவும் மின்சார தடைகள் சாத்தியமாகும் எனவும் சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்துள்ளது. ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் மீதான தடை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இன்று முதல் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் இறக்குமதி செய்வதற்கும் கனடா தடை விதிக்கிறது. 2030 ஆண்டுக்குள் 0 பிளாஸ்டிக் கழிவுகளை அடைவதற்கான முயற்சியில் பெரும் பகுதியாக இந்த நடைமுறை முன்னெடுக்கப்படுகிறது. ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி இறக்குமதிக்கான தடை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இந்த பொருட்களின் விற்பனை டிசம்பர் மாதம் 2023 முதல் தடை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கனேடியர்கள் குறைந்தது 3 மில்லியன் டான்ஸ் பிளாஸ்டிக் கழிவுகளை வீசுகின்றனர் என புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. F-35 போர் விமானங்கள் கொள்வனவுக்காக $7 பில்லியன் செலவு செய்ய கனேடிய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் பெற்றுள்ளது. இதன் மூலம் 16 போர் விமானங்களை கொள்வனவு செய்ய முடியும் என கூறப்படுகிறது. தவிரவும் இந்த விமானங்களுடன் தொடர்புடைய துணைக்கருவிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கூறப்படுகிறது. லிபரல் அரசாங்கம் இந்த மாத இறுதிக்குள் இந்த கொள்வனவு குறித்த அறிவித்தலை உத்தியோகபூர்வமாக வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடா அடுத்த சில ஆண்டுகளில் தொடர்ந்து F-35 போர் விமானங்களை கொள்வனவு செய்யும் என கூறப்படுகிறது. வான்நகரில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் முழுமையான விசாரணைகளை நடத்துவார்கள் என எதிர்பார்ப்பதாக ட்ரூடோ கூறினார். இந்த விசாரணைக்கு மத்திய அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து தேவையான எந்த ஆதரவையும் வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று முன்தினம் அடுக்குமாடி குடியிருப்பில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 5 பேர் துப்பாக்கிதாரியால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மற்றொருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொல்லப்பட்டவர்களில் 3 அடுக்குமாடி கட்டட வாரியத்தின் உறுப்பினர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். துப்பாக்கிதாரியான 73 வயதான பிரான்சிஸ்கோ வெல்லி காவல்துறையினரால் சம்பவ இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் பலியான காயமடைந்தவர்களின் விவரங்களை காவல்துறையினர் இன்று வெளியிட்டனர். இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணத்தை அடையாளம் காணும் பணியில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மிகவும் சிக்கலான விசாரணையின் ஒரு பகுதியாகவே உள்ளதென யோக் பிராந்திய காவல்துறை தலைவர் கூறியுள்ளார். சிறப்பு புலனாய்வு பிரிவு சந்தேக நபர் மீதான காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. குழந்தைகளுக்கு எதிராக அதிக பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதாக ஆல்பர்டாவில் இலங்கையர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 21 வயதான ரமேஷ் ரட்நாயக்க மீது இந்த குற்றச்சாட்டுகள் பதிவாகின. 6 குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதாக ஏற்கனவே குற்றஞ்சாட்டப்பட்ட இவர் மீது இன்று மேலதிகமாக 18 குற்றங்கள் பதிவாகின. கடந்த ஜூலை மாதம் முதலில் கைது செய்யப்பட்ட இவர் நிபந்தனைகளின் பேரில் விடுவிக்கப்பட்டார். இந்த மாதம் 9ஆம் தேதி மீண்டும் கைது செய்யப்பட்ட அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவரினால் 100க்கும் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என எச்சரிக்கப்படுகிறது. அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தம்மை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறையினர் கோரியுள்ளனர். கனேடிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு விசா வசதிகளை இந்திய அரசாங்கம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. ஆட்டோவாவில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இன்று முதல் இணையதளத்தின் ஊடான இந்த சேவையை மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக அறிவித்துள்ளது.
சுற்றுலா, வணிகம், மருந்து நோக்கங்களுக்காக இந்தியாவிற்கு பயணிக்க விரும்பும் கனேடிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர் விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை கோவிட் தொற்று காரணமாக கனடா உட்பட பல நாடுகளில் நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Welcome back. இப்போ டைம் வந்து 9:50 p.m. மற்றும் Toronto weather -1 degree Celsius and இன்றைய குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் IP Gold and Silver House. ஸோ நாங்கள் வந்து இன்றைய குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். ஸோ நாங்கள் வந்து முதலே சொல்லியிருந்த மாதிரி IP Gold and Silver Houseலேருந்து நடக்கிற ஹாலிடே ஸ்பெஷலுக்கு உடைய கேள்வியை திரும்பி அந்த கேள்வி என்னென்னா வந்து ஃபெடரல் லெவல் பார்லிமெண்ட்டில் தேர்வாகப்பட்டிருக்கிற 2 தமிழ் MP கேண்டிடேட்ஸ் உடைய பேரை நீங்கள் வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து 4162920033. ஸோ அதான் வந்து இந்தியான் கேள்வி. மறக்காமல் ஆன்சரை நீங்கள் அனுப்புங்க. அண்ட் டிசம்பர் 31 மட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி கேட்போம். ஸோ நீங்கள் வந்து எங்களோட ஷோவை மறக்காமல் யூடியூப் லைவ் இல்லாட்டி ஃபேஸ்புக் லைவில் பார்த்து அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஃபார் சான்ஸ் டு வின் ஒரு கோல்ட் நோ ஸ்பின். ஸோ இதோட வந்து எங்கள் நிகழ்ச்சி முடிவுக்கு வர இருக்கின்றது. மீண்டும் மோர் நியூஸோட நாளைக்கு உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சன்சிகா உதயகுமார். நன்றி, வணக்கம்.